அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வேல்மாறலை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். வேல்மாறலினுடைய பாடல் எதுவென்று கேட்டால், தருக்கி நமன் முறிக்கு வரி நின்று தொடங்கும் பாடல்தான். இந்த பாடலுடைய ஒட்டுமொத்த கருத்தை பற்றி பார்க்க போகிறேன். இருமாப்புடன் யமன் வந்தால் நம்மை அழிக்க எண்ணி, இருமாப்புடன் யமன் வந்தால் இது காக்கும் நம்மை, அந்த வேல் இதற்கு நிகரானது என்பதை இந்த பாடலில் அருணகிரிநாதர் சொல்லுகிறார். முருகப்பெருமானுடைய திருக்கைவேல் நம்மை காக்கும் என்ற கருத்தாக்கத்திலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. தருக்கி நமன் முறிக்கு வரி, தருக்கி நமன் முறிக்கு வரின் எருக்கமதி தடித்த முடி, எருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும். எருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழருக்கு நிகராகும். இங்கே தருக்கி அப்படின்னு சொன்னால் இருமாப்புடன், நமன்னா யமன், முறிக்கவரின்னா அழிக்க எண்ணி அவன் வந்தால், எருக்கமதினா எருக்கமணி மாலையை, எருக்கம்பூ மாலையை சூடி கொண்டிருக்கின்றவர் சிவபெருமான். மதினா திங்கள் நிலவு, அந்த நிலவையும் சூடிக்கொண்டிருக்கின்றவர். அடித்த முடி அப்படின்னு சொன்னால் அந்த சூடிய சடாமுடி என்று பொருள். விரல் படைத்த வெற்றியமைந்த வேல் கொண்டவர் சிவபெருமான். ஏன் சிவபெருமானை சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார், கடைசியாக சொல்கிறார் பாருங்கள். இறை கழருக்கு அப்படின்னு சொல்கிறார். எங்கும் நிறைந்திருக்கின்ற சிவபெருமான், உலகத்திலே சிறந்த வீரன் என்று புராணங்களில் சொல்லப்படுகின்றது. யார் என்று கேட்டால், சிவபெருமானுக்கு இணையான வீரர் யாருமே இல்லை என்று சொல்கிறார். அவருக்கு இணையானது எது என்று கேட்டால், இந்த முருகப்பெருமானுடைய திருக்கைவேல் என்று அவர் குறிப்பிடுகிறார். பாடலை ஒரு முறை பார்ப்போம். தருக்கி நமன் முறிக்கு வரின், அழிக்க எண்ணி யமன் உன்னை நோக்கி வந்தால், ஒருவேளை நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் நோய்வாய்ப்படுகின்ற பொழுதோ அல்லது மருத்துவமனையில் நீங்கள் இறக்கின்ற தருவாயில் அல்லது தாழ்வு மனப்பான்மையில் இருக்கின்ற பொழுது முருகனுடைய திருநாமங்களையோ அவனுடைய பாடல்களையும் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த வேல் வந்து உங்களை காக்கும். இந்த வேல் சாதாரணமான வேல் அல்ல, அது சிவபெருமானுடைய வீரத்திற்கு இணையானது என்று குறிப்பிடுகிறார். ஆனால் உங்களுக்கு எவ்வகை துன்பம் வந்தாலும் முருகப்பெருமானுடைய வேல் வந்து உங்களை காக்கும். வேலும் மயிரும் துணை என்று தான் சொல்வார். இந்த வேல் இருப்பதற்கு வினையும், இந்த வேல் சாதாரண வேல் அல்ல, யமனே வந்தாலும் உங்களை காக்க வல்ல வேல். அந்த வேல் முருகப்பெருமானுடைய திருக்கையில் இருப்பதனால் இன்னும் அதற்கு புகழ் அதிகம். அந்த வேல் இதற்கு நிகரானது என்று சொன்னார். இந்த சிவபெருமான் உலகத்தையே அல்லதையெல்லாம் அழித்து காத்து வருகின்ற அந்த சிவபெருமானுடைய இறைவனுக்கு நிகரான வேல் என்று இந்த பாடலில் அவர் குறிப்பிடுகிறார். எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.